மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களையும் குரு பகவானின் ஆதிக்கத்தையும் உடைய தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து இப்போ 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். மீனத்தில் பயிற்சி ஆகிருக்கார். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். மூல நட்சத்திரம், அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் பூரட்டாய நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வம், உங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கும்ல, அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் பண்ணி வச்சுருப்பீங்க. நேர்த்திக்கடன் ஏதாவது நேர்ந்துருப்பீங்க. நான் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், இல்லை நான் தொழில் வந்து புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன், அந்த மாதிரியான ஏதாவது பாக்கி இருந்துச்சு அப்படின்னா, நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களை நிறைவேற்றுவீங்க. இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது முன்னோர்கள்லாம் தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க, அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான திதியை வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும். அப்படி ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னாக்க அதை சரி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% தோஷமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடுங்க. அதே மாதிரி கோவில் திருப்பணி செய்கிறது, கோவிலில் ஏதாவது திருப்பணி செய்கிறது, கோவில் திருப்பணி செய்கிறாங்க, ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு உண்டான செலவு உங்களால் முடிஞ்ச செலவை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா செலவு அந்த கோவில் திருப்பணி செய்கிறதுக்கான செலவு உங்களால் முடிஞ்ச ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. 30/4/25 30/3/26 வரைக்கும் சனிவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் அரசு பணி, அதாவது அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், அதாவது விரும்பிய இடமாற்றம், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது, இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். வீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் இடமாற்றம் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். புதுசாக வந்து உங்களுக்கு எதிரிகள், புது எதிரிகள் வரப்போகிறாங்க. அதாவது உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க கூட எதிரியாகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த மாதிரி வர காலகட்டங்களில் அடுத்தவங்கள பகைச்சிக்கிறாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய தாய், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும், அவங்கள மீறி அவங்க தாத்தா பாட்டி அவங்களோட இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மருத்துவமனைக்கு போய் தான் நீங்கள் பார்க்கணும். வீட்டில் இருந்த வைத்தியம் பார்க்குறது அது தவறாக போய் முடிஞ்சிடும். அதனால் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 30/3/26 முதல் 8/6/27 வரைக்கும் சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகி கணவன் மனைவி வந்து 10 வருஷம் 15 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, காதல் திருமணம் செய்கிறது, யாரையாவது விரும்பிக்கிட்டு இருக்கோம், காதல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி தான், நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோச்சாரப்படி உங்கள் சிம்மத்தில், அதாவது கோச்சாரப்படி உங்களுடைய ராசியை குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பார்க்க ஆரம்பிச்சிடாரு. அது அப்போதுலேருந்தே கொஞ்சம் இந்த தோஷங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் கோச்சாரப்படி சிம்மத்தில் கேது வந்துடுவார் மே மாதத்துக்கு அப்புறம். அப்படி வரக்கூடிய காலங்களில் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க, அது கட்சியாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா உங்களை வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரியோ, அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் இடைஞ்சல் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இப்போ குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னாக்க வேறு யாராவது குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். உங்களுடைய சொந்த விஷயங்களை வெளிநபர்கள்ட்ட வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது நண்பராக இருந்தாலும் சரி தான். அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, இல்லை நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து எனக்கு இவ்வளோ லாபமாக இருக்குது, ஏன்னா அந்த கட்சியில் இருக்கேன், எனக்கு இந்தந்த நபர்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியிடாமல் அமைதியாக இருக்கிறது, வாயை கட்டுப்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இது மேற்கொண்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களோ அல்லது உங்களுக்கு நல்லா அறிமுகமான பெரியவங்க, அவங்க வந்து நமக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டும் வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதை செய்யுங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு சிறப்பு தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கணும். நீங்கள் பிறந்தப்ப எழுதியிருக்க ஜாதகத்தில் மீனத்தில் சனி இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை இருந்தார் அப்படின்னா மேலே சொன்ன பலன்கள், இதுக்கு மேலே சொன்ன பலன்கள் வந்து 100% நடக்கும்.
மற்ற இடங்களில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மீனத்தில் சனி, உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சனி பகவானும் சிம்மத்தில் கேது பகவானும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு 100% நல்ல பலன் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் உண்டு, எதிர்பாராத பண வரவு உண்டு, பொருள் வரவு உண்டு, பழைய கடன்கள் வசூலாகும். ஒருத்தர் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு வாங்க முடியல அப்படின்னா அவங்களே தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கும். இது மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம் 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலத்தில் 100% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் நல்லா பண்ணலாம், வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா செய்யலாம், திருமணம் பண்ணணுமா பண்ணலாம், குழந்தை இல்லையா அதுக்குண்டான ரொம்ப நாளாக 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு வைத்திய முறையில் தான் நம்ம பார்க்கணும், மருத்துவமனை போய் தான் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% நல்ல பலனை கொடுக்கும். 30/3/26 முதல் 8/6/27 வரைக்கும் சனிவான் வந்து ரேவ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் மட்டும் சுப விரய செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, அதில் கொஞ்சம் கூடுதல் செலவு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டை வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் தவணையில் நான் தர்றேன் அப்படின்னாக்கா திரும்ப அந்த 2 மாதம் அந்த 1.5 மாதம் கழிச்சு கேட்கும்போது 12 லட்ச ரூபா அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் அதை அந்த வீடை வாங்கத்தே முடியும், கூடுதல் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரியான சுப விரய செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதுவும் சுப பலன் தான். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 100% சுப பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி கோச்சாரப்படி சுக்கிரன், அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் வருவார். அப்படி வரும்போது கோச்சாரப்படி சுக்கிரன் வந்து மீனத்தில், அதாவது பங்குனி மாதம், கன்னியில் வந்து கன்னி ராசியில் வரும்போது புரட்டாசி மாதம், தனுசு ராசியில் மார்கழி மாதத்தில் வருவார், துலாமில் வந்து ஐப்பசி மாதங்களில். இந்த மாதங்களில் சுக்கிரன் வரும்போது மட்டும் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு 100% நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 முதல் 30/4/25 வரைக்கும் சனிவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள், நீங்கள் இப்போ உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள்கிட்ட, பையனாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம், அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய நடவடிக்கையை கண்காணிங்க. ஆனால் அதுக்காக அவங்கள்ட்ட போயிட்டு தவறாக பேசி வேறு ஏதாவது முடிவெடுக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் அப்படி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசி அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக பேசுங்க. அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கிடைக்கும். எதிரிகள் வந்து உங்களை விட்டு விலகி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் பக்கத்தில் இனிமேல் வரமாட்டாங்க. புதிய நண்பர்கள், அறிமுகம் இல்லாத புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்கனால உங்களுக்கு லாபம் தான். அவங்களால உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இது மாதிரியான பலன்கள் கிடைக்கும். 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் குடும்ப தலைவராக இருந்தீங்க, இல்லை அரசியலில் ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது துறைகளில் நீங்கள் தலைமை பதவியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ பிரச்சனை வர்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால அந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க. 30/3/26 8/6/27 வரைக்கும் சனிவான் வந்து ரேவ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் புதுசாக தொழில் தொடங்குறது, தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, இது போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கோச்சாரப்படி பார்த்தோம் அப்படின்னா கோச்சாரப்படி சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியில் வரும்போது என்ன பலன் அப்படின்னா ரிஷபத்தில், அதாவது வைகாசி மாதம், கன்னி ராசி புரட்டாசி மாதம், தனுசு ராசி மார்கழி மாதம், இந்த காலகட்டங்களில் சூரியன் வருவார். மாதம் அவர் இடப்பெயர்ச்சி ஆகிட்டே இருப்பார். இந்த ராசிகளில் அல்லது இந்த மாதங்களில் வரும்போது மட்டும் புதுசாக முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதங்களில் அதை தவிர்த்துறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி மீனத்தில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அதில் வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருந்தார் அப்படின்னா மேலே சொன்ன பலன்கள் வந்து 100% நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது வேறு இடங்களில் மேஷத்துலேயோ அல்லது மிதுனத்துலேயோ இந்த மாதிரி இடங்களில் இருந்தார்னா துலாமை தவிர்த்து, துலாமில் வந்து அவர் உச்ச வீடு, உங்களை பாதகம் பண்ண மாட்டார்.
அதே மாதிரி அப்படி வேறு இடங்கள்ல இருந்தாருன்னா 50% சுப பலனும் 50% அசுப பலன்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே சொன்ன விஷயங்கள் நல்லதும் நடக்கும், சில விஷயங்கள் ஏதாவது தவறாக போய் இப்போ நான் சொன்ன மாதிரி குடும்ப தலைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்களில் கூட தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது தனுசு ராசிக்கு மொத்தமாக சொல்கிறேன், வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான். சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு இடம் போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. முடிஞ்சால் சூரியனார் கோவில், சூரியனுக்குன்னு சொல்லி தனியாக கோவில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, தினசரி அதிகாலையில் எந்திரிச்சு, அதிகாலைலாம் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.